இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் பலம் பொருந்திய வேட்பாளரை நிறுத்துகிறது பரிகாத்தான் நேஷனல். வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பலம் பொருந்திய வேட்பாளரை பரிகாத்தான் நேஷனல் நிறுத்துகிறது. வேட்பாளர் பரிசீலனை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும், நிறுத்தப்படவிருக்கும் வேட்பாளர் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றக்கூடிய பலம் பொருந்திய வேட்பாளராக இருப்பார் என்றும் பரிகாத்தான் நேஷனலின் ஸ்லாங்கூர் மாநில தலைவர் அஸ்மின் அலி தெரிவித்தார். போட்டியிடவிருக்கும் வேட்பாளரின் பெயர் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த இடைத்தேர்தலில் கொலகுபுபாரு மக்களின் மனங்களை பரிகாத்தான் நேஷனல் வெல்வது உறுதி என்று அஸ்மின் அலி அறிவித்துள்ளார். தனது அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் உள்ள மின் தூக்கியில் ஏறுவதற்கு சென்ற ஒரு மாற்றுத்திறனாளியான சோலைராஜ் என்பவர் மீது சுடுநீரை ஊற்றி தீக்காயங்களை விளைவித்த மாது ஒருவரின் செயலுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நேற்று வெள்ளிக்கிழமை காலை 9:20 மணியளவில் பினாங்கு பயன்லபாஸ் ஜலான் ரஜவாலியில் உள்ள அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் மின்தூக்கியில் இருந்தவாறு சுடுநீர் வீச்சு தாக்குதலை நடத்திய 38 வயதுடைய பெண்ணை போலீசார் கைது செய்த போதிலும், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நேர்ந்த இத்துயரத்திற்கு பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவரும் செனட்டருமான டாக்டர் R.A. லிங்கேஸ்வரன் தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். தற்போது பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரும் சோலைராஜ் என்ற அந்த மாற்றுத்திறனாளியை புக்கெட் ஜெலுத்தோங் எம்பியும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவருமான RSN ராயருடன் டாக்டர் லிங்கேஸ்வரன் நேரில் சென்று கண்டார். சோலைராஜ் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த டாக்டர் லிங்கேஸ்வரன் அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அவருக்கு விருப்பமான உணவுகளை வாங்கி கொடுத்ததுடன் மருத்துவமனையின் தீக்காயங்கள் பிரிவில் பணியாற்றும் மருத்துவ ஊழியர்களுக்கும் டாக்டர் லிங்கேஸ்வரன் உணவு வாங்கி கொடுத்து மனம் குளிரச் செய்தார். மேலும் சோலைராஜுக்கு உதவும் வகையில் RSN ராயருடன் இணைந்து டாக்டர் லிங்கேஸ்வரன் கணிசமான நிதி உதவியையும் வழங்கினார். சோலைராஜ் போன்ற அதிர்ஷ்டம் குறைந்த தரப்பினர் மிக ஏளனமாக பார்க்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன என்பது உண்மையே. மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான இத்தகைய கண்ணோட்டத்தை குறைப்பதற்கு தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் ஜின்ஜாங் தமான் ஸ்ரீ முர்னி அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஏற்பட்ட பலத்த சத்தத்தினால் அதிர்ச்சியில் உறைந்தனர். அந்த அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் பலத்த சத்தத்தை கேட்டு தங்கள் வீடுகளிலிருந்து அவசரமாக வெளியே வந்து பார்த்தபோது கார் ஒன்றின் மீது ஆடவர் ஒருவரின் உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் மேல் மாடியிலிருந்து ஆடவர் ஒருவர் கீழே குதித்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நபர் 48 வயதுடைய ஓர் இந்திய பிரஜை என்று அடையாளம் கூறப்பட்டது. இது தொடர்பாக காலை 4:10 மணி அளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக சுந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஹ்மத் சுகார்னோ மஹமத் ஜஹரி தெரிவித்தார். பினாங்கு பலே புலாவ் ஜலான் ராஜவாலியில் மாற்றுத்திறனாளியான சோலைராஜ் என்பவர் மீது சுடுநீர் ஊற்றி காயப்படுத்திய 39 வயதுடைய மாதுவை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் 4 நாள் நீதிமன்ற ஆணையை இன்று பெற்றனர். பலே புலாவ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த மாதுவை இன்று தொடங்கி வரும் புதன்கிழமை வரையில் தடுப்பு காவலில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் சியா ஹுய் திங் அனுமதி அளித்துள்ளார். அந்த மாற்றுத்திறனாளி சோலைராஜ் மீது சுடுநீரை ஊற்றும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. பிடிபட்ட அந்த குற்றவியல் சட்டம் 324 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஜோஹர் இஸ்காண்டாபுத்ரி லபோராயா லிங்க் கடுவ நெடுஞ்சாலையின் சுழியம்புள்ளி 5வது கிலோமீட்டரில் கார் ஒன்றின் பின்புறம் மோதிய மோட்டார் சைக்கிளோட்டி கடும் காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இன்று காலை 8:50 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் வேகமாக சென்ற ஹோண்டா சிவிக் கார் போக்குவரத்து நெரிசலினால் திடீரென்று வேகத்தை குறைத்த போது பின்தொடர்ந்து வந்த மோட்டார் சைக்கிளோட்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து அந்த காருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக இஸ்காண்டாபுத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் இப்ராஹிம் மட்சோம் தெரிவித்தார்.
இதில் 28 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி கடும் காயங்களுக்கு ஆளாகி உயிர் இழந்ததாக அவர் குறிப்பிட்டார். அண்மைய காலமாக பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் தொடர்புத்துறை அமைச்சின் உயர் அதிகாரிகள் சிலரின் அடையாளங்கள் குறிப்பிட்ட தரப்பினரால் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை அந்த அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அமைச்சின் இணையதளத்தில் பெறப்பட்ட அதிகாரிகள் பற்றிய தகவல்களை சம்பந்தப்பட்ட தரப்பினர் தங்கள் நோக்கத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு பொறுப்பற்ற தரப்பினர் தாங்கள் பெற்ற தகவல்களை தவறாக பயன்படுத்தியுள்ளனர். எனவே இவ்விவகாரத்தில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பதுடன் பொறுப்பற்ற தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் ஆள் மாறாட்ட நடவடிக்கையில் எளிதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று துணை அமைச்சர் தியோ நீச்சிங் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி பின்னிரவு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய 38 வயது ஹஃபிசுல் ஹவாரி என்ற நபர் இத்தாக்குதலை நடத்திய பின்னர் சவுதி அரேபியாவிற்கு தப்பிச் சென்று அங்கு வேலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாத்தோ ஹுசைன் உமர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக சவுதி அரேபியாவிற்கு செல்வதற்காக தனியார் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவ பரிசோதனையை செய்து கொண்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிளந்தானுக்கு சென்று மருத்துவ சான்றிதழை பெற்றுக்கொண்ட அந்த நபர் விமானம் மூலம் சவுதி அரேபியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு திட்டம் கொண்டிருந்ததாக இன்று தேசிய பள்ளிவாசலில் காணப்பட்ட டாத்தோ ஹுசைன் உமர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். பள்ளி வகுப்பறைக்கு உட்புற மற்றும் வெளிப்புற பகுதிகளில் உடல் ரீதியான விளையாட்டு நடவடிக்கைகளில் பங்கேற்கும் மாணவர்கள் அதற்கு முன்னதாக தங்கள் உடல்நிலை குறித்த விவரங்களை பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்று நகரி செம்பிலான் மாநில கல்வி இலாக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. விளையாட்டு, நெடுந்தூர ஓட்ட போட்டி போன்றவற்றில் மாணவர்கள் ஈடுபடுவதற்கு முன்னதாக அவர்களின் உடல்நிலை குறித்த விவரங்களை பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தெரியப்படுத்துவதன் மூலம் விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழ்வதை முன்கூட்டியே தவிர்க்க முடியும் என்று மாநில கல்வி இயக்குனர் டாத்தோ டாக்டர் ருசாத் ஹுசைன் தெரிவித்தார். குவாலபிலா கந்தாம் துவான்கோ ஜாஃபார் அறிவியல் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 2ஆம் படிவ மாணவன் ஒருவர் கிராமங்களை கடந்து செல்லும் நெடுந்தூர போட்டியில் பங்கேற்ற போது மயங்கி விழுந்து மரணம் அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து மாநில கல்வி இலாக்கா இந்த நினைவூர்த்தலை வழங்கியுள்ளது. பேரா ஸ்ரீ இஸ்காண்டாரில் ஒரு பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள ஏரியில் விழுந்து 2 வயது சிறுவன் பரிதாபமாக மாண்டான். பெட்ரோனாஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள பள்ளிவாசலில் அந்த சிறுவனின் குடும்ப உறுப்பினர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த சிறுவன் தனி ஒருவனாக தத்தி தத்தி நடந்து சென்று அவ்வேரியில் தவறி விழுந்துள்ளான் என்று அங்கு பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமரா பதிவின் மூலம் தெரிய வந்துள்ளது என்று பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குனர் சபரோசி நூர் அஹ்மத் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக இன்று பிற்பகல் 1:29 மணியளவில் ஓர் அவசர அழைப்பை தீயணைப்பு மீட்பு படையினர் பெற்றனர். மீட்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் அச்சிறுவனின் உடல் மாலை 4:25 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தனது மூத்த சகோதரியின் காதலனால் தாம் மானபங்கப்படுத்தப்பட்டுள்ளதாக மாற்றுத்திறனாளிக்கான அட்டையை வைத்துள்ள 29 வயது பெண் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். இச்சம்பவம் அண்மையில் பண்டாபாரு அம்பாங்கில் ஒரு அடுக்குமாடி வீட்டின் மின்தூக்கி அருகில் படிக்கட்டில் நிகழ்ந்ததாக அந்த பெண் தனது போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார் என்று அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் நஸ்ருல் இக்ராம் அபுசாரி தெரிவித்துள்ளார். தம்மை மோட்டார் சைக்கிளில் வெளியே அழைத்துச் சென்ற தனது சகோதரியின் காதலன் வீட்டிற்கு திரும்ப அழைத்து வந்து விடுவதற்கு முற்பட்ட போது வீட்டின் படிக்கட்டில் இந்த ஆபாச சேட்டையை புரிந்ததாக அந்த பெண் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்பில் குளங்களை சுத்தம் செய்யும் பணியாளரான 38 வயது நபரை போலீசார் கடந்த புதன்கிழமை இரவு 8 மணியளவில் கைது செய்துள்ளதாக நஸ்ருல் இக்ராம் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் சுலாயாங்கை நோக்கி ஜலான் பத்து கேவ்ஸ் 10.2 கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தொன்றில் உணவு விநியோகிப்பு பணியாளரான 29 வயது பெண்ணும் 2 வயது ஆண் குழந்தையும் உயிரிழந்தனர். மூவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் வாகனம் ஒன்றினால் மோதப்பட்டதை தொடர்ந்து கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த பெண்ணும் 2 வயது குழந்தையும் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். அந்த மாதுவின் 23 வயது நண்பர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சுலாயாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக
கோம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் கடரே அபாங் வஸ்லி தெரிவித்தார். இவ்விபத்து 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் பணியாற்றும் உள்ளூர் தொழிலாளர் ஒருவரை மிரட்டி பணம் பறித்ததாக நம்பப்படும் ஜொஹர் பாரு பகுனான் சுல்தான் இஸ்கண்டா சோதனை சாவடி மையத்தில் பணியாற்றும் 2 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 50 வயதுடைய நபர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து 33, 34 வயதுடைய 2 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜொஹர் பாரு சுல்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் லிம்ஜிட் ஹுய் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 4ஆம் தேதி இரவு 8:40 மணி அளவில் அந்த 2 போலீஸ்காரர்களும் தன்னிடம் 1000 வெள்ளி கேட்டு மிரட்டியதாக அந்நபர் போலீசில் புகார் செய்தார். இப்புகார் தொடர்பாக விசாரணை செய்து வந்த போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை அந்த 2 போலீஸ்காரர்களையும் கைது செய்துள்ளதாக லிம்ஜிட் ஹுய் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய